நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இருக்கக்கூடிய நாம், பலவிதமான தவ முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நாம், இன்றைய இறை வாக்குகள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அவருடைய கட்டளைகளை ஏற்று நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் அல்லது ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்வதை கேட்பதுதான் அவர்களை அன்பு செய்வதற்கு சமம். உதாரணமாக, நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் கட்டளைகளின்படி நான் நடக்க வேண்டும். அதே போல நான் ஆசிரியரை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்டு வீட்டு பாடங்களை எல்லாம் சரிவர செய்ய வேண்டும். பெற்றோரை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களை மதித்து நடக்க வேண்டும். நான் நண்பர்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் அவர்களோடு ஒருமித்த கருத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இப்படி அவர்களுடைய சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பது தான் ஒருவரை நான் அன்பு செய்கிறேன் என்பதற்கு சமமாக இருக்கின்றது. நம்மளே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போன்று மோசே மக்களை பார்த்து கூறுகின்றார், இப்பொழுது இஸ்ராயேலரை கேளுங்கள். இதுதான் ஷெமா இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. அப்போ அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு இந்த ஷெமா இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய இஸ்ராயேலை கேள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை ஆண்டவரை நாம் முழு மனதோடு அன்பு செய்ய வேண்டும், எல்லா நிலைகளிலுமே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள் அந்த மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுவார்கள். அப்போ நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும், அதை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும், அவர்களும் கட்டளைகளின்படி நடப்பிக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே அவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்க நாம் இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்வோம். வார்த்தைகளை நாம், இது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு சின்ன சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஒரு அயோட்டா, அந்த சின்ன ஒரு கமா, ஒரு மேலே இந்த யாது என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல், ஒரு எழுத்திற்கு மேலாக சுழிக்கப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு எழுத்து கூட ஒழியாது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இப்படி திருச்சட்டும் இறைவாக்கு எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதை உணர்வோம், அதன்படி நடக்க முயற்சி செய்வோம். அதற்கான அருள்வரம் வேண்டுவோம். ஆமேன்.